தாவேகாவுக்கு சங்குதுவாங்க, தேர்தல் களத்தை எதிரொலிக்கும். ரொம்ப அதீத வார்த்தையா இருக்கு. தாவேகாங்கிற கட்சிக்கு பாடகட்டும், மனித தன்மையே இல்லாத தலைவன், இப்படிப்பட்ட கூரமான தலைவன் ரொம்ப குறைவு. ஒரு தேர்தலுக்கு ஒருத்தர் 40 லட்சம் செலவு பண்ணுவார்னா அவர் கோடீஸ்வரனா இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்ப கோடீஸ்வரன் வந்து அந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்றதுக்கும் ஒரு சாமானியத்தை எதிர்கொள்றதுக்கும் எவ்வளவு பெரிய மாறுபாடு இருக்கும். அப்ப திமுக அதிமுக வந்து முறைகேடு பண்றாங்க, வந்து ஊழல் பண்றாங்க, அது அப்புறம். ஆனா வர்றப்பவே முறைகேடு பண்ணி தான் வர்றாங்கிறது. இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த மாநாடு போடுறதுக்கு நாங்க அவ்வளவு பாடுபட்டோம். நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் போடப்பட்ட மாநாடுகள்ல உச்சபட்ச மாநாடு இதுதான். தேர்தல் காலத்துல சவால்ங்கிறது பணம் தான். எங்கள்கிட்ட பணமே இல்லை, அவங்க கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு. காவிரி சிக்கல், முல்லை பெரியார் சிக்கல் கொடுத்து விஜய் பேசுவாரா? ஜனநாயகம் படம் வெளியாவது சும்மா காவிரி முல்லை பெரியார் அவ்வளவுதான். அதுக்கும் தண்ணிக்குள்ள போய் அணையோட உறுதித்தன்மையை பாக்குறது என்ன சொல்லுங்க? முடிக்கிறது பூரா தாவேகா கட்சிக்காரன் தானே. அவனுக்கு யாருக்கும் 6 அறிவு கிடையாது, எல்லாம் 3 அறிவு தான். அப்ப என்ன சொன்னாங்க எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருக்க எல்லாரையுமே நம்ம குறைத்து மதிப்பிடுற மாதிரி. அமித்ஷா சாலையில் நடந்து போறாரு, இல்ல வாகனத்தை போறாரு, அப்பதான் இந்த வார்த்தை கேள்வி. அதுக்கு பிறகு இதை பிரதானப்படுத்துறது, முதன்மைப்படுத்துறது விஜய். 5 லட்சம் பேர் கூடி நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டில் கூடி களைய முடியும் அப்படின்னா எந்த அசம்பாவிதமும் இல்லை. ஒரு நாற்காலி உடையல, யார் சிறப்பும் கீழே கிடக்கல. அவ்வளவு ஒழுங்கோட, அவ்வளவு நேர்த்தியோட ஒரு ராணுவம் நடத்தினா கூட இப்படி நடத்த முடியாது. உங்களாலேயே முடியல. உங்களோட வாகனத்துல நீங்க பின்தொடர்ந்து நீங்க காயப்பட்டா எனக்கு தான் அது பெரிய வழி, இதை செய்யாதீங்க, இதை செய்யறதுக்கு நான் வரல அப்படின்னு அறிவுறுத்து எதுவுமே செய்யலைங்க. அதாவது விஜய் ஒரு தலைவனாகவும் தோத்து போனாரு, மனிதனாகவும் தோத்து போனாரு. மனித தன்மையே கிடையாது, தூரமான மனப்போக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் கூட்டணி விவகாரம், தொகுதி பங்கீடு விவகாரம்னு தனித்தனியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 234 வேட்பாளர்களையும் பொது மேடையில அறிவிச்சு இன்னைக்கு தனியா போட்டி அப்படிங்கிறத உறுதி செய்தது மட்டும் இல்லாம களப்பணியையும் ரொம்ப வேகமாவே தொடங்கிட்டாங்க, மற்ற கட்சிகளை காட்டிலும் முன்பாகவே. எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் பணிகள் எல்லாம்? ரொம்ப நம்பிக்கையோடு எதிர்கொள்றோம். நாங்கள் எதிர்கொள்ற 5வது பொது தேர்தல் இது. 2016 முதல் முறையாக போட்டி போட்டோம். அப்புறம் 2019, 21, 24 அப்படின்னு 4 பொது தேர்தல் களத்தை கடந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் எதிர்கொள்கிற முதல் தேர்தல் களம். எங்களுக்குன்னு ஒரு சின்னம் கிடைக்கப்பட்டிருக்கு. குறித்த நம்பிக்கையோடு களத்தை நிற்கிறோம். இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு 15 கட்சிகளை சேர்த்து வச்சுருக்கு. அதிமுக பாஜகவோடு களம் கட்டுது. தாவேகா தனித்து விடப்பட்டதால் தனித்து போட்டி போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் திமுகவும் அதிமுகவும் அவங்க இந்த கூட்டணி படம், இல்லை கொள்கை முழக்கம், இல்லை பாஜக எதிர்ப்பு அப்படின்னு திமுக சொன்னாலும், அதிமுக திமுக மீதான வெறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குது, எங்களுக்கு சாதமாக அமையும் அப்படின்னு சொன்னாலும், முழுக்க 2 கட்சிகள் நம்பி நிற்பது பணத்தை தான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது விதி, தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்சபட்ச வரம்பு. இந்த 40 லட்சம்ங்கிறதே முதல்ல சரியானது இல்லை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தேர்தலுக்கு ஒருத்தர் 40 லட்சம் செலவு பண்ணுவார்னா அவர் கோடீஸ்வரனாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்போ கோடீஸ்வரன் அந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்றதுக்கும் ஒரு சாமானிய எதிர்கொள்றதுக்கும் எவ்வளோ பெரிய மாறுபாடு இருக்கும். அப்போ இந்த முறையே தவறுங்கிறோம். 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற உச்ச வரம்பே அதில் பிழை இருக்குது, சரிசமமான வாய்ப்பாக இருக்காதுங்கிறோம். ஆனால் இங்கே திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது 25 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அது இப்போ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற முதன்மையான மாநகரங்கள்னா 50 கோடி வரைக்கும் வருது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி 15 கோடி தான். ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி. அப்போ 15 கோடிக்கு நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு 30 கோடி 40 கோடியை செலவு பண்ணி வர்றாங்கன்னா இந்த முறை எப்படி இருக்கும்? அப்போ திமுக அதிமுக வந்து முறைகேடு பண்ணுறாங்க, வந்து ஊழல் பண்ணுறாங்க, அது அப்புறம். ஆனால் வர்றப்பவே முறைகேடு பண்ணி தான் வர்றாங்கிறது தான் நம்மளோட பிரதான குற்றச்சாட்டு. இப்படி திமுகவும் அதிமுகவும் இவங்க என்னதான் பேசினாலும், மற்ற வாத பிரதிவாதங்களை வச்சு வியாக்கியானங்களை சொன்னாலும், அவங்க நம்பி நிற்பது பணத்தை தான் பிரதானமாக நம்பி நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பணத்தை நம்பி நிற்கலை. நாங்கள் கொள்கை கோட்பாட்டை கருத்தில நம்பி நிற்கிறோம். இப்போ திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட சேர்த்துக்கலாம். வேட்பாளர் நோக்கி அந்த கட்சி தலைமை கேட்குது, எவ்வளவு கோடியை எங்களுக்கு கொடுப்ப, எவ்வளவு கோடியை தலைமைக்கு கொடுப்ப, எவ்வளவு கோடியை செலவு பண்ணுவேன். 2 கோடி. ஒரு சட்டமன்ற வேட்பாளர் போட்டி போடணும்னா தாவேகா தலைமைக்கு 2 கோடி தரணும். இது அங்கேருந்து வரக்கூடிய சாமானியர்களை தான் நாங்க
களத்துல நிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பொறுப்பு நியமனத்திலேயே நாங்க சாமானியர்களை பொறுப்பு நியமனத்திலேயே காசு வாங்கிட்டு ஆட்டோ போறாங்க. டிரைவருக்கு கொடுத்திருக்கோம், நாங்க அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்திருக்கோம், விதிவிலக்கா இருக்கலாம், விதிவிலக்கா இருக்கலாம். ஆனா திமுக அதிமுகவில் கூட பொறுப்பு காசு வாங்கல, வேட்பாளருக்கு தான் காசு வாங்குறாங்க. தாவேகா பொறுத்த வரைக்கும் அவங்க பொறுப்பு போடுறதுக்கு அங்கேயே காசு வாங்குறாங்க. அது புஷியானது வரைக்கும் காசு போதுங்கிறாங்க. அப்போ பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறாங்க, வேட்பாளருக்கு அதுக்கு காசு வாங்குறாங்க. இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து வேட்பாளர் நோக்கி தலைமைக்கு எவ்வளோ கொடுப்பேன், தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் வேட்பாளர்களில் ஒருத்தட்டு கூட எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படவே இல்லை. ஒருத்தட்டு கூட. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேட்பாளர் நிற்கிறது காசு இல்லைங்கிறப்ப, காசு இல்லைன்னா என்ன, இப்போ நம்ம வந்து கோட்பாடு இருந்தால் போதும், கொள்கை இருந்தால் போதும், மக்களுக்காக உழைக்கிற மனம் இருந்தால் போதும்னு வெறும் துண்டறிக்கை, பொதுக்கூட்டம், திருமணை கூட்டம், அப்புறம் சாப்பாட்டு செலவு, எரிபொருள் செலவு, இந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் நாங்கள் ஓடுறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து 40 லட்சம் செலவுங்கிற அந்த உச்சரம் இருந்தால் கூட இங்கே 4 லட்சம் பண்ணுறதுக்கு திணற வேட்பாளர் இருக்கிறாங்க. ஏன்னா அதான் யதார்த்த நிலைமை. அப்போ ஜனநாயகம்னு என்னென்னா, ஒரு சாமானிய, ஒரு எளிய மகன், ஒரு அன்றாடங்காட்சி, ஒரு தினக்கூலி, ஒரு அடித்தட்டு உழைக்கும் மகன், அவன் அதிகாரத்துக்கு போட தான் ஜனநாயகம். அவன் இந்த தேர்தல் காலத்தில் பங்காற்றுவது தான் ஜனநாயகம். அது திமுகவிலையோ அதிமுகவிலையோ இல்லை தாவேகாவிலையோ வாய்ப்பு இல்லை. அதற்கான ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். இந்த தேர்தல் காலத்தில், இந்த தேர்தல் சந்தையில் பல நூறு கோடி, பல்லாயிரம் கோடி புழங்குற சந்தையில் நாங்கள் ஒரு ரூபா காசு கொடுக்காம, முறைகேடு பண்ணாமல் நாங்கள் பெறக்கூடிய எல்லா வாக்கும் ஜனநாயகத்தில் மறுமலர்ச்சி, ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல். அந்த வகையில் கடந்த காலத்தை விட நாங்கள் இதில் வேற மாதிரி எதிர்கொள்கிறோம். ஒரு சட்டமன்ற தொகுதியை பல மாவட்டங்களாக பிரித்து அதில் வந்து ஒரு வாக்குச்சாவடியை வந்து ஒரு கிளையாக கட்டமைச்சு, பொறுப்பாளர்களை அதிகப்படியாக நியமித்து, கடைக்கோடி வரைக்கும் கிளையை விரிவுபடுத்தி அப்படி எதிர்கொள்கிறோம். அதே போல் வந்து பரப்புரையை வந்து நாங்கள் வேகப்படுத்துகிறோம். மற்ற கட்சிகள் வந்து இன்னமும் கூட்டணி நிறைவு செய்யலை. இல்லை கூட்டணி நிறைவு செஞ்சால் கூட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து இப்போ அதிமுக தொடங்கலை, திமுகவில் முடியலை, தாவேகாவில் என்ன நிலமன்னே தெரியலை. நாம் தமிழர் கட்சியில் இங்கே அந்த சிக்கல் கிடையாது. நாங்கள் வந்து வேட்பாளர்களை அறிவித்து, வேட்பாளர் களத்துக்கு போயிட்டாங்க, பரப்புரை செய்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, தொடர்ச்சியாக வந்து பொதுக்கூட்டங்கள், திருமண கூட்டங்கள்னு எல்லோரையும் விட களத்தில் முன்னோக்கி நாங்கள் பாஞ்சு கொண்டிருக்கோம். அப்போ இந்த தேர்தல் முடிவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை தொடங்குகிற நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இருக்கும் அப்படின்னு பெருத்த நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறோம். ஓகே, என்ன மாதிரியான சவால்கள் உங்க கண்ணு முன்னாடி இந்த தேர்தல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இப்ப நீங்க சொன்ன மாதிரி குறைந்தது 40 லட்சம் வரைக்கும் ஒரே செலவு சவால் தான், பண்றாங்க. ஒரே சவால் தான். தேர்தல் காலத்தில் சவால்ங்கிறது பணம் தான். ம். எங்கள்கிட்ட பணமே இல்லை, ஓகே. அவங்ககிட்ட வந்து பணம் மட்டும்தான் இருக்கு. இல்ல, அப்ப உங்களுக்கான ஒரு ப்ரமோஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடைப்படும்ல. மக்கள்கிட்ட நீங்க போய் சேர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு சிக்கலா இருக்கு நீங்க பாக்குறீங்களா? இல்லை, இல்லைன்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் வந்து அதை முதல்ல ஊடகங்கள் சொல்கிறத விட ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். 25 லட்சம் பணம் கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முதன்மையான காட்சி ஊடகங்கள் காலை தொடங்கி இரவு வரைக்கும் ஒரு கட்சி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நேரலை பண்ணும். அப்படி பண்ணுறப்ப இது விளம்பரதாரர் நிகழ்ச்சி, இது கட்டணம் வாங்கிக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற அதை கூட அறிவிக்காது. அப்போ ஊடகங்கள் நிறுவனமாக இருக்குது. ஜனநாயகத்தோட 4ஆம் தூணாக இல்லை, ஊடகங்கள் நிறுவனமாக இயங்குது. ஒரு என்ன சொல்கிறது, யாரை காட்டணும் யாரை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நோக்கம் இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 15 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள் பெரிய அளவில் காட்டினது கிடையாது. நம்மளை ஒரு மருந்துக்கு தொட்டுக்குவாங்க, சடங்குக்கு காட்டுவாங்க, மற்றபடி முக்கியம் தர மாட்டாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எங்களுக்கு எப்போயுமே பணம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த மாநாடு போடுறதுக்கு நாங்கள் அவ்வளவு பாடுபட்டோம். மாநாடு தான் காசுக்கு அவ்வளோ பாடுபட்டோம். இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக வாரத்துக்கு ஒரு மாநாடு போடுது, மண்டல வாரியாக வாரத்துக்கு ஒரு மாநாடு போடுறாங்க. மாநாட்டு செலவுங்கிறத கடந்து வரக்கூடியவங்களுக்கு காசு கொடுத்தா ஆட்களை தட்டுறாங்க. அதே போல் வந்து அதிமுகவும் மாநாடு பிரச்சனை கிடையாது, 80 கோடி 60 கோடி மாநாடு போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் போடப்பட்ட மாநாடுகளில் உச்சபட்ச மாநாடு இதுதான். 2010 வந்து கட்சி தொடங்கப்படுற மாநாடு, 2015 வந்து சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டோம், இதே திருச்சி இடமலைப்பட்டி புதூரில். அந்த 2 மாநாடுகள் தான். அப்புறம் வந்து கடலமா மாநாடு, தண்ணீர் மாநாடு, மரங்களுக்கு அட மாநாடு, ஆடு மாடுகளை மாநாடு சொல்லப்பட்டாலும் அந்த மாநாடுகள் இந்த மாநாட்டை ஒத்தது இல்லை. அப்போ இந்த கடைசியாக போட்ட மாநாடுக்கு 3 கோடி செலவுங்கிறப்ப 1 கோடி ரூபா பணம் வந்து இந்த நிதி திரட்டலில் வந்துச்சு. எல்லாரும் தங்களோட பங்களிப்பாக போட்டாங்க, அதில் வந்துச்சு. அப்படி அங்கங்கே வாங்கி ஒவ்வொருத்தரும் பங்களிப்பை போட்டு தான் இந்த 3 கோடிக்கு இந்த மாநாட்டை செஞ்சு முடிச்சிருக்கோம். இப்போ திமுக அதிமுகலாம் மாநாட்டுக்கு வரது காசை கொட்டி இறக்கிது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் பேர் வந்தாங்க, மிக குறைந்தது. இது 10 லட்சமாக கூட வந்து கூடியிருக்கும், மாறி இருக்கும்.
பல ஊர்கள்லேருந்து வர்றதுக்கு போக்குவரத்து செலவுக்கு காசு இல்லை, அதனால வரலை. இல்லைனா இது 10 லட்சமாக கூட மாறி இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து எப்போதும் எங்களுக்கு தடங்கிறது அடக்குமுறையோ அவதூறு பரப்புரையோ இல்லை கொள்கை கோட்பாடோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எதிராளி நினைச்சலாம் ஒருபோதும் நாங்கள் பெற்றது கிடையாது. அது பிரச்சனையே கிடையாது. பணம் தான் எப்போதும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். பணம் தான் அவங்களுக்கான ஒரே ஆயுதமாகவும் இருக்கு. எங்களை வீழ்த்தின இடமா அதுதான். இந்த முறை அந்த பணத்தை கடந்து நாங்கள் பரப்புரையை தீவிரப்படுத்தி பணத்தை பிடிப்போம் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா 2023 நினைக்கிறேன், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதில் வந்து பணத்தை கொட்டி இறைச்சாங்க. மிக குறைந்தது 100 கோடியாவது செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு 10,000 வாக்குகள் கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு ஈவி.கே. இளங்கோவன் மறைஞ்சா 2வது தேர்தல் ஈரோடு கிழக்குலேயே, அதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு 24,000 வாக்குகள் கிடைச்சிச்சு. அதில் பணத்தை கொடுத்தாங்க, முறைகேடு பண்ணாங்க, அதில் கள்ள வாக்கு செலுத்துறாங்க, பரிசு பொருள் கொடுத்தாங்க, மக்கள் தலைக்கு விலை பேசி அடைச்சி வச்சாங்க. எல்லாத்தையும் கடந்து நாம் தமிழர் கட்சி 24,000 வாக்குகள் பெறுதுன்னா, அப்போ ஜனநாயகத்தில் வந்து உண்மையான ஒரு நல்ல ஆட்சிக்காக இயங்குகிற மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வாக்கு தருவாங்க, அவங்க நம்பி நம்மளை ஆதரிப்பாங்கிற ஒரு இது வருது. அப்போ இதில் வந்து நாம் தமிழர் கட்சி பெரிய சவால்லாம் இல்லை, பணம் தான் சவால் இருக்க ஒழிய, இந்த முறைகேடும் இந்த இந்த பித்தலாட்டம் தான் சவால் இருக்க ஒழிய மற்ற எந்த சவாலும் இல்லை. மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல்னு சொன்னீங்க. ஆனா இந்த மாநில கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இந்த தேர்தலையே உழையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கு, விஜயனுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 செய்தி இதில் வந்து, ஒரு தேர்தலில் 8 விழுக்காடு வாக்கை குறைஞ்சா மாநில கட்சி அங்கீகாரம்லாம் போகாது, இது அடிப்படை. இன்னொன்று, விஜய் வர்றதால யாருக்கு சேதாரம் அப்படின்னா தாவேகாவுக்கு தான். அதை நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். விஜயால அவரோட தொண்டர்களுக்கு பிரச்சனை. அவருடைய கட்சி தானே சார், அவரால் எப்படி சார் அவருடைய கட்சிக்கே பாதிப்பு வரும்? இப்போ சமூக வலைதளங்கள்லாம் பேசி கொடுக்குற தருணத்தில் போய் பாருங்க, யார் விஜய் மிக மூர்க்கமாக திட்டுறான்னு பாருங்க, விமர்சிக்கிறான்னு பாருங்க. அந்த விமர்சிக்கிறதுல திட்டத்தில் நான் நியாயம் இருக்கிறதா உணர்றேன், நான் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அந்த கட்சியே அப்படிப்பட்டது தான். அது வந்து இந்த ஒரு தேர்தலில் தான் அந்த கட்சி இருக்க போகுது. அந்த கட்சிக்கு இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்குது, அவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்குது, இதெல்லாம் வந்து கருத்து உருவாக்குங்கள், கள யதார்த்தம் இல்லை. நீங்கள் களத்துக்கு போய் பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தாவேக்கா அப்படிலாம் ஒன்றும் அதிரி புதிரியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முழுக்க முழுக்க ஊடகங்கள் வந்து திரும்ப திரும்ப அவரை காட்சிப்படுத்துது, திரும்ப திரும்ப கட்டமைக்குது. ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் உச்சபட்ச நடிகர், அவர் போனால் வந்து அவரை பார்க்க வந்து மக்கள் கூடுவான், அது இயல்பு. அவர் மட்டும் இல்லை, நாளைக்கு அஜித் போனாலோ, சிவகார்த்திகேயன் போனாலோ, சிம்பு போனாலோ, தனுஷ் போனாலோ, யார் போனாலும், ஏன் இட்லி கடை படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வு கோயம்புத்தூர் நடக்குது, ஒரு மாநாடு போல கூட்டம் கொடுது. ஏன்னா நடிகரை பார்க்க கூட்டம் கூடுவான், அது இயல்பு. அதே போல் வந்து நடிகர் வர்றாருன்னா அவருக்கு அதிகப்படியான வெளிச்சத்தை வந்து காட்சி ஊடகங்கள் கொடுக்கும், அதுவும் நடக்குது. அதை கடந்தவரோட செயல்பாடு என்ன இருக்கு? அவருக்கு அப்படிலாம் 2 நாளைக்கு முன்னாடி கூட தஞ்சாவூர் போறாரு, அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு, விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து பேசுறாரு, நிறைய 5000 பேரை பார்த்தாரு, அறிவிக்கிறாரு. அதெல்லாம் இல்ல, கட்சி நிர்வாகி கூட்டம்னு போடுறாரு. கட்சி நிர்வாகி கூட்டத்தை கட்சி நிர்வாகிக்கு முன்னாடி போய் எனக்கு தானே ஓட்டு போடுவீங்கிறாரு. இது எவ்வளவு கேலி குத்தா இருக்கு பாருங்க. கட்சி நிர்வாகி உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஸ்டாலின் கட்சி நிர்வாகி கூட்டத்தில் வந்து உதயசூருக்கு தானே போடுவீங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகி கூட்டத்தில் வந்து ரெட்டடிக்கு தானே போடுவீங்க அப்படின்னு கேட்டால் கேள்வி குத்தா இருக்கும்ல. அப்படிதான் இருக்குது. அவர் வந்து ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு தடவை வெளில வந்தார். இப்போ தேர்தல் நெருக்கத்தில் 15 நாளைக்கு தடவை வெளில வர்றாரு. சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு எழுதி கொடுக்கப்பட்டதை அதை அப்படியே உணர்ச்சிகரமாக பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஏதாவது இந்த மேடத்தில் நடிக்குது. அதை கடந்து பேச்சு இருக்குது. எந்த பிரச்சனைக்கு தெளிவாக தீர்வை சொன்னார், எந்த பிரச்சனையை ஆழம் தொட்டு பேசினார். காவிரி, நான் தொடர்ச்சியாக கேள்விட்டு வந்தேன், காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு சிக்கல் குறித்து விஜய் பேசுவாரா? ஜனநாயகம் படம் வெளியாவது காவிரி சிக்கல்னாரு, முல்லை பெரியார்னாரு, அதோட யாரு அதுக்கு காரணம், சிக்கல் காரணம் யாரு? ஏதாவது தொட்டு பேசினாரா? காவிரியில் நமக்கான உரிமை தார்மீக உரிமை, அதை கர்நாடக அரசு மறுக்குது. கர்நாடகத்தை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி மறுக்குது. எப்போ மறுக்குது? உச்சநீதிமன்றம் தண்ணி கொடுன்னு சொன்னாலும் சரி, காவிரி நடுவுமன்றம் தண்ணி கொடுன்னு சொன்னாலும் சரி மறுக்குது. அப்போ அதை கண்டிச்சு பேசணும். ஒரு பிரச்சனையை பேசுகிறப்ப குறைந்தபட்சம் மேலோட்டமாக சொன்னால் கூட எது எங்கே தொடக்கம் எங்கே முடிவு அதை சொல்லணும். அதை எதையும் சொல்லலை. முல்லை பெரியாற்றில் 152 அடியாக உயர்த்தணும். அங்கே கேரள அரசு வந்து தர மறுக்குது. கம்யூனிஸ்ட் அரசு, பொதுவுடைமை பேசக்கூடிய அரசு தமிழ்நாட்டுக்கான நதிநீர் பங்கிட்டு தர மறுக்குது. முல்லை பெரியாற்று அணையை உடைச்சிட்டு புதுசாக அணை கட்டுவாங்குது. அப்போ கேரளாவை வந்து ஆளக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, இதான் நிலைப்பாடு. அப்போ அதை கண்டித்து பேசணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து எப்படி சமரசம் பண்ணாங்க அப்படின்னு பேசணும். இங்கே காவிரி சிக்கலை பேசுகிறப்ப கருணாநிதி வந்து எப்படி வந்து அன்னைக்கு இந்த உரிமையை காவு எடுத்தாரு, விதிகளை மீறி அடுக்கடுக்காக கபினி, ஏமாவதி, கேரங்கின்னு எப்படி கர்நாடக அரசு வந்து அணை கட்டுச்சு, அவங்க எப்படி அந்த பாசன பரப்பை வந்து விரிவுபடுத்தினாங்க,
அவங்க வந்து எந்த காலத்தையும் வந்து விதிகளுக்கு உட்படாமல் தமிழ்நாட்டை எப்படி வஞ்சித்தாங்க அப்படின்னு ஒரு மிக குறைந்தாவது பேசிருக்கணும்ல. குறைந்ததாவது ஒரு 4-5 வரியாவது பேசியிருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷமாவது பேசியிருக்கலாம். சும்மா காவிரி அவ்வளோதான், முல்லை பெரியார் அவ்வளோதான். அதுக்கும் தண்ணிக்குள்ளே போய் அணையோட உறுதித்தன்மையை பார்க்கறது என்ன சம்மந்தம்? காவிரிக்கும் அதுக்கு அந்த இதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தமே இல்லாமல் மேடை போல முடிக்கிறது பூரா தாவேகா கட்சிக்காரன் தானே. அவனுக்கு வந்து யாருக்கும் 6 அறிவு கிடையாது, எல்லாம் 3 அறிவு தான். அப்போ என்ன சொன்னாங்க எடுத்துட்டு வந்துட்டு இல்ல இது அங்க இருக்க எல்லாரையுமே நம்ம குறைத்து மதிப்பிடுற மாதிரி இருக்குல்ல சார். நான் இதை விட மோசமாக சொல்லுவேன். 41 பேர் செத்து விழுந்த பிறகும் களத்தை விட்டு ஓடி போன ஒருத்தன் தலைவனாக பார்த்துக்கிட்டு அவனை பார்க்க கூட்டம் கொடுத்தா அந்த மக்களை எப்படி சொல்கிறது? நான் கேட்குறேன், விஜயோட படம் வருது, ஜனநாயகம் படத்தில் ஒரு காட்சி. ஜனநாயகம் படத்தில் வந்து மக்களை பார்க்க போகிறார் விஜய். பார்க்க போகிற சமயத்தில் கூட்டத்தில் வந்து இடிபாடுக்குள்ளே சிக்கி நெரிசலுக்குள்ளே சிக்கி ஒரு 40-50 பேர் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அடுத்த காட்சியில் விஜய் வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த காட்சி படத்தில் வந்தா, திரைப்படத்தில் வந்தா, திரையரங்கில் எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்? என்னடா கதாநாயகன் நினச்சா அவன் காமெடி மாதிரி பண்ணுறான், ஓடி போயிட்டான் அப்படின்னு காரி துப்புவான். ஊடகங்கள் சந்திக்காமல் ஒளிவாங்கிய நீட்டினா அந்த வாகனத்தோட ஜன்னலை மூடுறாரு, களத்துக்கு போக மாட்டேங்கிறாரு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்களா பார்த்து அவர் நிவாரணம் தராமல் அவங்கள ஆள் வச்சு இங்கே கூப்பிட்டு வர்றாங்க. இங்கே தூய்மை பணியாளர் ரிப்பன் மாளிகை வாசலில் போராடுறாங்களா, அங்கே போகாமல் ஆட்களை கூப்பிடுறாரு. படத்தில் என்னென்ன பண்ணாரோ அதுக்கு நேர்மாறாக பண்ணுறாரு. அப்போ இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறீங்க? ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் பின்னாடி ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குன்னு வாக்கு சொல்றாங்க. வங்கி இளைஞர்களா இருக்கட்டும், ஒரு பெண்களா வாக்கு வங்கி இல்ல. இருக்கட்டும், இவங்களுடைய வாக்கு வங்கி விஜய் கூட்டம் எல்லாம் வாக்காக மாறாது. நீங்க இங்க பெரியார் ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன ஆதரவு இருக்கு? பெண்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு. அது வாக்கா மாறட்டும், அப்போ பேசுவோம், அப்புறம் பேசலாம். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. பெரியார் திடலுக்கு வந்து விஜய் மாலைப்பட போகிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தன்படம் எடுக்கிறார், அலைபேசியை வச்சு தன்படம் எடுக்கிறார். அந்த தன்படம் எடுக்கிறப்ப அந்த அலைபேசியை பார்க்குறப்ப ஸ்டாலின் படம் இருக்கு, ஒட்டி இருக்கு, ஸ்டாலின் படம் ஒட்டி இருக்கிறதுல. அவர் யாருக்கு வாக்கு செலுத்துவார்னா அவர் ஸ்டாலினுக்கு தான் வாக்கு செலுத்துவார், திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவார். ஆனால் விஜயை பார்த்த மாத்திரத்தில் ஒரு படம் எடுக்க விரும்புகிறார். இதுதான் விஜய் வந்தால் எல்லாரும் பார்க்க கூடுவான். பார்க்க கூடுறவன்லாம் வாக்காகலாம் மாற மாட்டான். இப்போ விஜயோட பேச்சு பார்க்கப்படுதுன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கல்ல, விஜயை திட்டத்துக்காக விமர்சிக்கிறதுக்காக நாங்கள் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான் கூட்டம் கூடும், வாக்காக மாறுறது. அதுக்கு சான்று யாருன்னா கமலஹாசன். ஐயா கமலஹாசன் போனப்ப கூட்டம் கூடலையா? 2019 வந்தாரு, 19 வந்தாரு, 19 வந்தப்ப பெரிய கூட்டம் கூடிச்சு. 21 நான் ஒரு அணி அமைக்க போறேன்னாரு. கடைசி என்ன பண்ண தெரியாம தேமுதிக சரத்குமார் இவங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு அணி அமைச்சாரு. கடைசி என்ன ஆச்சு? 21 படுதோல்வி, 19 படுதோல்வி. இப்ப கட்சி எங்க இருக்குது? கட்சியே இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்ப 26 விஜய் தோத்து போறாரு. 26 விஜய் தோத்து போன பிறகு இதே ஊடக வெளிச்சம் இருக்குமா? இதே முக்கியத்துவம் இருக்குமா? இதே போல எல்லாம் அணுகுவாங்களா? இதே போல இருப்பு இருக்குமா? இதே போல விஜய் வந்து வருவாரா? முடிஞ்சு 26 வரைக்கும் தான் அவரோட கட்சியோட காலக்கெடுவே. இன்னும் மிஞ்சி போனா 3 மாசம் தான் அதோட காலாவதி ஆயிடும். இல்ல இந்த நேரம் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய இவ்வளவு நாள் என்ன மாதிரியான விஷயங்களை பேசிருந்தாங்களோ அதை காப்பி அடிச்சு விஜய் பேசுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நாம் தமிழர் கட்சியின் சமூக ஊடகங்கள்ல விஜய் மேல வைக்கிறாங்களே, என்னென்ன விஷயங்கள்? அதாவது இந்த நிலத்துல மண், நீர், மழை, விவசாயம் அப்படின்னு யார் பேசினாலும் அண்ணனோட பேச்சோட தாக்கம் இல்லாமல் பேச முடியாது. அண்ணன் தான் விவசாயம் குறித்து பேசுகிறாங்க, மண் குறித்து பேசுகிறாங்க, நிலம் குறித்து பேசுகிறாங்க, நீர் குறித்து பேசுகிறாங்க, இந்த பள்ளீர் சூழல் குறித்து பேசுகிறாங்க, இயற்கை குறித்து பேசுகிறாங்க. அதனோட பேச்சோட தாக்கம் இருக்கும். சூழலியல் அரசியல், இயற்கை அரசியல் அப்படிங்கிற அதை வந்து பொதுவெளியில் வந்து ஒரு கட்சி பேசுது, ஒரு வெகுமக்கள் அரசியலாக எடுத்து வைக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதாவது விஜய்க்கு எழுதி தர்றவர் அவர் அண்ணன் பேச்சு கேட்டிருப்பாரு, எழுதி கொடுத்துருப்பாரு. அதனால அவர் மனப்படம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறார். அல்ல, அது நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் பேசுறாரு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி யாரு பேசுனா? திமுக 75 ஆண்டுகால இயக்கம் எப்போ சுற்றுச்சூழல் பாச ஆரம்பிச்சாங்க, சுற்றுச்சூழல் அணிய ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு 4-5 ஆண்டுக்குள்ள 75 ஆண்டுகால இயக்கம். ஏன் அதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் இல்லையா? சுற்றுச்சூழலை காக்கணுங்கிற அந்த நோக்கம் இல்லையா? என்ன நாம் தமிழர் கட்சியும் தாக்கம், நாம் தமிழர் கட்சியும் வருக, அதுதான் அது ஏற்படுத்துது. அதே போல வந்து பொதுக்கூட்ட மேடைகளில், தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் இவ்வளவு ஆண்டு காலத்தில் பொதுக்கூட்ட மேடைகளில் ஒரு கட்சி தலைவர் வந்து மற்ற கட்சியை பேசாமல், லாவணி கச்சேரி பாடாமல், எதுக்கு மண்ணை வந்து கொள்ளையடிக்கக்கூடாது, எதுக்கு ஆறுகளை பாதுகாக்கணும், எதுக்கு மழையை வந்து அப்படியே வச்சுட்டு போகணும், கனிம வளங்களை கொள்ளையடிச்சா என்ன ஆபத்து, இந்த மான், சிட்டுக்குருவி, புழு, பூண்டு இப்படி எல்லா உயிர்களும் ஏன் வாழணும் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டு மேடைகளில் எடுத்துரைச்சது வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான். அதோட தாக்கம், அதோட பிரதிபலிப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது.
அதை விஜய்க்கு எழுதி தர்றவனும் அது கேட்டிருப்பாரு. இல்ல இந்த தேர்தல்ல 4 முனை போட்டி அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம்னு. ஆனா பொதுவாவே எல்லாரும் நாங்க திமுகவை எதிர்க்கிறோம், ஆளும் கட்சியை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் தேர்தலை சந்திக்க போறாங்க. விஜய் அவர்கள் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு சொல்றது மூலமா என்ன நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாரு? நாம் தமிழர் கட்சியையும் அதிமுகவையும் புறக்கணிக்க பாக்குறாரு. அவர் வந்து கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து நமக்கும் திமுக தான் போட்டி அப்படிங்கிறாரு. உண்மையை சொல்ல போனா திமுக அவர் எதிர்க்கவே இல்லை. அது மேலோட்டமான மேம்போக்கான ஒரு எதிர்ப்பு தான். ஆனா திமுகவை தான் எதிர்க்கிறாங்க, பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதாவது எதிர்ப்பே திமுக எதிர்ப்பே மேலோட்டமானதுங்கிறானா. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள்னு பழைய துறை சார்ந்த மக்கள் வந்து போராடுறாங்க. எந்த போராட்ட களங்களில் விஜய் பின்ன அதே போல் நாடு முழுக்க வந்து இங்கே கனிம வளங்கள் சூழலிடப்படுது, மணல் கொள்ளடிக்கப்படுது, அப்புறம் வந்து சாதிய சிக்கல்கள் இருக்குது, அப்புறம் வந்து சமூக செயல்பாட்டாளர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்க, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, மதுபான கடை வந்து விடிய விடிய செயல்படுற மாதிரி முறைகேடாக இயங்குது. இந்த சிக்கல்களுக்கு எதிராக எந்த போராட்டம் பண்ண இந்த 2 ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக எடுத்த போராட்டங்கள் 6 பாட்டம் எத்தனை? ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் தம்பி அஜித் கொலை செய்யப்பட்டப்ப ஒரு 3/4 மணி நேரம் பரந்தூரில் போய் அந்த மக்கள்கிட்ட அந்த வாகனத்தில் நின்று 20 நிமிஷம் பேசினார். அதை கடந்து அவர் இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த போராட்டம் செய்யலை. அதே போல் போராட மக்களை தயார் பண்ணாரா? மக்கள் வந்து ஒரு அவலத்திருக்காங்க, அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த சிக்கலுக்கு எதிராக போராட வாங்க அப்படின்னு அவங்கள போராட்ட தயார் பண்ணாரா? போராட அழைச்சாரான்னா அப்படியும் இல்லை. அப்போ அரசதிகாரத்துக்கு எதிராக போராட களத்துக்கும் வரவும் இல்லை, போராட மக்களை தயார் பண்ணவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? மாதத்துக்கு ஒரு தடவை வெளில வந்து திமுக ஏதாவது பேசிவிட்டு உடனே வந்து இந்த போட்டி 2 பேருக்கும் தான், ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு காணொலிகள் நம்மளே பார்க்க முடியுது இல்லை சார். அவங்க வெளியே வராங்க அப்படின்னா பின்னாடியே பின்தொடர்ந்து போறது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, ஒரு கூட்டம் வருது அப்படிங்கிறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் இல்லாம, SOP இல்லாம வெளியே வர்றதுக்கான அனுமதி கிடைக்க மாட்டேங்குது. இதனால பல சிக்கல்களை முதல்ல ரோட் ஷோ சாலை வளம் அப்படிங்கிறாங்க, சாலை ஊர்வலம்ங்கிறாங்க. நான் இந்த சாலை ஊர்வலம்ங்கிற இந்த வார்த்தையை வந்து அதிகம் கேள்விப்பட்டதில்ல. அமித்ஷா வந்து சாலையில் நடந்து போறாரு, இல்லை வாகனத்தில் போறாரு, அப்போதான் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இதை முதன்மைப்படுத்துனது விஜய் தான். எல்லா கட்சியும் மாநாடு போடுது, பொதுக்கூட்டம் போடுது, திறமனை கூட்டம் போடுது, கருத்தரங்கு போடுது. நீங்கள் வந்து ஒரு இடத்த ஒத்திக்கிடுங்க, ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுங்க, ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்து பெரிய பிரம்மாண்ட மேடை போடுங்க, அங்கே வந்து வாகனங்கள் எடுத்துவதற்கான இடத்த பிடிங்க, மக்கள் உட்கார்வதற்கான இடத்த பிடிங்க, மேற்கூரை போடுங்க, அங்க தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணுங்க, கழிப்பறை ஏற்பாடு பண்ணுங்க. கடைசியா நடந்த 2 மாநாடு எப்ப பண்ணாங்க? அதுக்குள்ள 52 உயிர் போச்சே. நீங்க எல்லா கட்சியும் பொதுக்கூட்டம் போற மாதிரி போட வேண்டியதானே? 5 லட்சம் பேர் கூடி நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டில் கூடி களைய முடியும் அப்படின்னா எந்த அசம்பாவிதமும் இல்லை, ஒரு சின்ன சலசலப்பு இல்லை, சச்சரவு இல்லை, ஒரு நாற்காலி உடையல, யார் சிறப்பும் கீழே கிடக்கல, எங்க குப்பையும் கொட்டப்படல, எந்த தண்ணீர் போத்தலும் இல்லை. அவ்வளவு ஒழுங்கோட அவ்வளவு நேர்த்தியோட ஒரு இராணுவம் நடத்தினா கூட இப்படி நடத்த முடியாது. அப்படி நடத்தி தான் கலைஞ்சு போயிருக்கும். உங்களாலேயே முடியல. கூட்டம் போடுற 5000 பேர் வச்சு கூட்டம் போடுற எவ்வளோ அசம்பாவிதம் நடக்குது. ஏன்னா தலைவன் முதல் தொண்டை வரைக்கும் யாருக்கும் எந்தவித பொறுப்புணர்ச்சியும் இல்லை. தலைவன் கண்டிக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும்? என்னோட ரசிகன்னா இதை செய்யக்கூடாது, இதை செய்யலைன்னா நான் கண்டிப்பேன் அப்படின்னு பேசியிருக்கணும். அப்படிலாம் அறிவுறுத்தலையே. அவர் தான் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வாகனத்தை உட்காந்துக்கிட்டு இந்த விளக்கை போட்டு அணைச்சார். ஏன்னா அதை அவர் ஊக்குவிக்கிறாரு. இது போல பைத்தியக்காரத்தனங்கள் தான் தனக்கான மூலதனம் நினைக்கிறாரு, தனக்கான மாசு நினைக்கிறாரு. இவ்வளோ கூட்டம் கொடுத்து இவ்வளோ பேர் வர்றான், நான் சாலையில் போனால் வந்து சாலை ஸ்தம்பிச்சு போகுது, நான் நடந்தா ஊர்வலம், நான் நின்னா மாநாடு, நான் பேசினா பிரேக் நியூஸு அப்படின்னு அவர் கட்டமைக்க நினைக்கிறார். இதுதான் தனக்கான மாசு நினைக்கிறார். அப்போ இது போன்ற வேலைகளை அவர் அங்கீகரிக்கிறார், ஊக்கப்படுத்தார், அது விரும்புகிறாரு. அதன் வெளிப்பாடு தான் இது. இப்போ சுராஜ்னு ஒருத்தர் இறந்து போனார், சேலத்தை இறந்து போனார். இறந்து போனவருக்கும் இரங்கலிச்சு கொடுத்தார. பொதுவாக கட்சிகள் எப்படின்னா, அண்ணன் சீமானோட ட்விட்டர் கணக்கை பாருங்க, தினந்தோறும் கட்சிக்காரங்களோட உறவினர்கள், அப்பாவோ அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ மாமனாரோ மருமகளோ யார் இறந்து போனாலும் நான் இரங்கல் தெரிவிக்கிறேன், துயரத்தில் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தினந்தோறும் வரும். எங்கேயோ நாட்டில் ஒரு மூலை இருந்தாலும் சரி, இல்லை வேற நாடுகளில் இருந்து அங்கே நாம் தமிழர் உறவு இறந்து போயிருந்தாலும் சரி, அது குறித்தான இரங்கல் அறிக்கை பகிர்வு தினந்தோறும் வரும்.
ஆனால் உங்கள் கட்சி கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு வந்து இறந்து போகிறான். உங்கள் கட்சி மாநாட்டுக்கு வந்து இறந்து போனான். ஏதாவது இரங்கலிக்க கொடுத்தீங்களா? இப்போ முந்தா நாள் வந்து தஞ்சாவூரில் ஒரு தம்பி வந்து விபத்தில் சிக்குண்டு அவர் வந்து மருத்துவமனையில் கிடக்கிறாரு. உங்கள் அப்பா பேசுகிற காணொலியை பார்க்குறோம். சாதாரண பின்புலம் கொண்ட குடும்பம், பால் ஊற்றுற ஒரு ஏழை தான் அவர் சொல்கிறாரு, காசு இல்லை, என்ன பண்ணுறது, இருக்கிற நிலப்பழத்தை விற்று 2 லட்சம் செலவு பண்ண வேண்டியதுதான், பிள்ளைய காப்பாற்றணும்ல அப்படின்னு பேசுறாரு. அப்போ அவர் காயம்பட்டான்னு கேள்விப்பட்ட உடனே, அந்த தம்பி காயம்பட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பாட்ட பேசியிருக்கணும். தைரியமாக இருக்கப்பா, தம்பி வந்துடுவான், நான் வருந்துறேன், இப்படி நடந்திருக்கக்கூடாது, நான் வருந்துறேன், அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன், தம்பி வந்து மீண்டு வந்து அவன் படிப்பை தொடருவான், அது வரைக்கும் தாவேக்க கூட நிற்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. பொது வெளியில் வந்து இப்படி விபத்தில் சிக்குண்ட செய்தியை கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். இது போல நடக்கக்கூடாது. மேபி பேசி இருக்கலாம்ல சார், பொது வெளியில நமக்கு வராம இருக்கு. எங்க பேசினாரு? பேசவே இல்லையா? பேசலங்க, எங்கேயும் பேசல. பொது வெளியில வந்து ஒரு அறிக்கை, ஒரு அறிவுறுத்தல் அறிக்கை, இது போல செய்யாதீங்க, என்னோட வாகனத்துல வந்து நீங்க பின்தொடர்ந்து வந்து நீங்க வந்து காயம்பட்டா எனக்கு தான் அது பெரிய வழி, இதை செய்யாதீங்க, இதை செய்யறதுக்கு நான் வரல அப்படின்னு அறிவுறுத்தல் எதுவுமே செய்யலைங்க. அதாவது விஜய் வந்து ஒரு தலைவனாகவும் தோத்து போனாரு, மனிதனாகவும் தோத்து போனாரு. மனித தன்மையே கிடையாதுங்க, தூரமான மனப்போக்கு. மற்ற கட்சிகளை காட்டிலும் நாம் தமிழர் கட்சி வந்து முன்னாடியே தங்களுடைய வேலைப்பாடுகளை களப்பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தலை நோக்கி. அப்ப மக்களோட அட்டாச்சா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் இயல்பாவே முன்கூட்டி இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க. களத்துல எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாமே? எப்போதும் போல நாங்க நம்பிக்கையோடு நகர்றோம். மக்கள் பெருவாரியா ஆதரவு தர்றாங்க. நாம் தமிழர் கட்சியோட தேவையை உணர்றாங்க. இப்ப 1 ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனம் வச்சவங்க, நாம் தமிழர் கட்சி மீது மாற்று கருத்தை வச்சவங்க, நாம் தமிழர் கட்சியோட தேவையை உணர்ந்து நீங்க தான் சரி, நீங்க தான் உண்மையான மாற்று அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மாற்று அப்படின்னு சொன்ன இடத்துல நாம் தமிழர் கட்சியை பார்த்தவங்க இந்த முறை தாவேகா வந்தவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு சிறப்பான கட்சி, தனித்துவம் மிக்க கட்சின்னு தெரியுது. நாம் தமிழர் கட்சி 2005 மாநாடு போட்டோம், அப்பயும் 1 லட்சம் பேருக்கு உண்ணாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஊடகங்கள் கண்டுகொள்ளல. ஆனா இப்ப மாநாடு போட்டு அந்த மாநாடு அவ்வளவு ஒழுங்கோட, நேர்த்தியோட, கட்டுக்கோப்போட, கண்ணியத்தோட முடிஞ்ச பிறகுதான் நாம் தமிழர் கட்சியோட அருமையே புரியுது. நாம் தமிழர் கட்சி சமரசம் இல்லாமல் இந்த களத்தை எப்படி நிக்குதுங்கிறது இப்பதான் புரியுது. தாவேக்கா வந்த பிறகுதான் நாம் தமிழர் கட்சியோட அருமை புரியுது. அப்ப தாவேக்கா வந்து மறைமுகமா நாம் தமிழர் கட்சி நம்ம தான் பண்ணுது. தாவேக்கா பண்ணக்கூடிய அந்த வானர சேட்டைகள், குரங்கு சேட்டை, மனித தன்மை இல்லாத செயல்பாடு, ஒரு அரசியல் பண்பே இல்லாத அந்த தன்மைகள், அதை பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சி ஒப்பிட்டு பார்க்குறேன். அங்கே வந்து அந்த அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேட்டி, அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு அருவருப்பாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் வரக்கூடியவங்க அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டி அதையும் பார்க்குறாங்க. அவ்வளவு கருத்தியல் செறிவோடு, தெளிந்த புரிதலோடு, அவ்வளவு பக்குவமாக பேசுகிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியோட அருமை வந்து தாவேக்கா வந்த பிறகு தான் இன்னும் மக்கள் வந்து வீரியமாக உணர தொடங்குறாங்க. அதனால எங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரே ஒரு நிறைவான கேள்வி. சிஎஸ்கே எப்படி விசில் அடிச்சு ஜெயிக்கிறாங்களோ, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சிஎஸ்கேவா டெல்லியா அப்படின்னா சிஎஸ்கே தான் பிடிக்கும். அந்த மாதிரி தமிழக மக்கள் வந்து விசில் அடிச்சு எங்களை ஜெயிக்க வைப்பாங்க, விசில் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் பேசுறாரு கடந்த மேடையில. அப்படி பாக்குறீங்களா? தாவேக்காவுக்கு சங்கு ஊதுவாங்க, தேர்தல் காலத்தை எதிரொலிக்கும். சரி, இது ரொம்ப அதீத வார்த்தையா இருக்கே சார். சங்கு ஊதுவாங்க, என்ன சங்குன்னு பாத்துங்க, போர்க்காலத்தை கூட சங்கு ஊதுவாங்க. எந்த சங்குன்னு பாத்துங்க. தாவேக்காங்கிற கட்சிக்கு பாட கட்டுவாங்க. மனித தன்மையே இல்லாத தலைவன், இப்படிப்பட்ட குரூரமான தலைவன் சொல்றீங்களோ? ரொம்ப குறைவு. நான் வந்து வேற வார்த்தைகளை பயன்படுத்த முடியல. மனித தன்மையே இல்லாத ஒரு தலைவன், யாரை பத்தி எந்த கவலையும் இல்லை, யாரை பத்தி எந்த பொறுப்புணர்வும் இல்லை. என் மேல வந்து கரூர் மரணத்தை பத்தி சொல்லி என் மேல பழிய போடுறாங்க அப்படின்னா நீ அப்ப உனக்கு சம்மந்தமே இல்லையா? 41 உயிர் வந்து அனாமத்தா போயிடுச்சா? உனக்கு எந்த வித பொறுப்புணர்ச்சியும் இல்லையா? இல்லை, அப்ப அதை பேசி அப்படி நடிக்கிறார்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான, நீ திரைப்படத்தில் நடி, நிஜத்தில் நடிக்காத. அப்ப இப்படிப்பட்ட தாவேக்காங்கிற ஒரு மோசமான, பாஜக விட கீழ்த்தரமான கூட்டம் அது, பாஜக விட. அப்ப அந்த கட்சிக்கு மக்கள் நீங்க விசிலடிங்க, மக்கள் சங்கதான் ஊதுவாங்க. ஓகே, என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி.